போகலாமான்னு இப்போ நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ரோஸ் கார்டன்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெயினும் வந்துருச்சு, எங்களுக்கு டைமும் டிலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நியோலாண்ட் கேம்பிங்கை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி அது வந்து 2 days பேக்கேஜ் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்ததுனால எங்களால் ரோஸ் கார்டன்லாம் விசிட் பண்ண முடியல. ஸோ அது வந்து போகிறப்ப டைம் இருந்தால் நாங்கள் அது போய் பார்த்துக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இப்போ நியோலாண்ட் கேம்பிங் டூர்ஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் எகைன் வெல்கம் டு இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு 5 o'clock இருந்து அட்வென்ச்சரஸ் ரைடு ட்ரெக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேம்பிங்லாம் போக போகிறோம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஃபுல்லாக அவங்களே நம்மளை என்கேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்கே நடந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து பஸ்ஸு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோடு அண்ட் தென் ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்ததுனால வந்து அது ரொம்ப திணறி போச்சுங்க அந்த வண்டி. அது போக மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். எங்களை கூட்டிகிட்டு வந்த வண்டி முன்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நியோ லேண்ட் கேம்பிங் போயிட்டு அங்கே என்னென்ன உங்களுக்கு அப்டேட் நான் சொல்கிறேன். ஏண்டா நீ சொல்லி பெருசுதான் போற கேட்க மாட்டேன். ஏங்க உனக்கு கை இல்லையா பெருசுதான் கொடுத்து தெரிஞ்சு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. போயிட்டே இருக்கையா இன்னும் கித்தனா கிலோமீட்டர் 2 தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையா சார். ஏ ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் ஸ்ட்ரைட்? நம்ம இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நேரா ரைட்ல தான் போகணும். நேரா ரைட்ல எப்படிங்க சார் போகிறது? இப்படி பாருங்க, இப்படி போகலாம். விஷ்ணு தி ஆர்கனைசர் ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் அஸ் கைட் அஸ். ஆர்கனைசர் சும்மா போஸ் கொடுக்குறக்கான ஓகே. வாட்டர் மெலன் ஸ்டார் ஆயிட்டாரு சாப்பிட்டுருக்காரு. ஏய் நம்ம போகிற வழி கரெக்டுங்களா? போகிற வழி கரெக்டாக தப்பானே தெரில. 4-5 கிலோமீட்டர் நடக்க வச்சு வி ஆர் ஸோ டயர்ட். அந்த நியோலாண்ட் கேம்பிங்கில் போய் ட்ரெக்கிங் எப்படி போக போகிறோன்னு எங்களுக்கு தெரில. ஆல்ரெடி வி ஆர் ஸோ டயர்ட். த ரீசன் இஸ் மிஸ்டர் T.S. விஷ்ணுவர்தன். பாரு மறுபடியும் திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. சஃபி ஒன்னாலே நடக்க முடியாது தெரியுமா? அங்க நின்றுகிட்டு எல்லாத்தையும் இங்கிட்டு அங்கிட்டு வந்து எதுக்கு தெரியுமா? அவனை நடக்க விடுறோம்ல. திரும்ப மாற்றி மாற்றி நடக்க வைக்கிறாங்க. கூகுள் மேப்புக்கு இங்கே சிக்னலும் கிடையாதுங்க. சிக்னல் இல்லாத காட்டுக்குள்ள கரடு மூடான பாதையில் எங்களை அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கிறாங்க. டேய் ஒரு நிமிஷம், டேய் எங்க பக்கமா இருக்க தூரமாடா பேக்ல எடுத்து மறுபடியும் இவ்வளவு தூரம் வர முடியாதா? அதான்டா பாத்துருக்கு. பியூட்டிஃபுல் வியூ. ஏதோ தூசிடா சூக்குள்ள ஏதோ அழி கடந்திருக்கு. அது எடுத்து சாப்பிட்டு எதுடா இதரடா ஜிப்லைங்க இதா கரெக்டாக சொல்லுங்க. தெரியாதா? டேய் தெரியாத நம்ம வாங்கடா. இங்க ஏன்டா நிக்கிறீங்க? டேய் வேன் போன் எடுத்து அதான் பார்க்கிங் நம்ம எதுக்கு ஏ எதுரா நியோலாண்ட் ஸ்டே? எது? திஸ் இஸ் நியோலாண்ட் ஸ்டே.
ஸோ வெற்றிகரமாக வந்து பாதை மாறி போனாலும் நாங்கள் அந்த நியூலேண்ட் கேம்பிங் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து பர் ஹெட்டுக்கு வீக் டேஸில் வந்து 1500, வீக்கெண்ட்லலாம் வந்து 1900 பர் ஹெட்டு. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு தகுந்த ஈக்குவல் அமௌண்ட்டு தான். நாங்கள் வந்து வீக்கெண்டில் வந்ததுனால எங்களுக்கு 1900. அந்த பேக்கேஜில் இன்றைக்கி 5 o'clockலேருந்து நாளைக்கு காலைல ஒரு 11 o'clock வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். வந்ததுலேருந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்து 2 to 5 நம்மளை வந்து செக்இன் பண்ண சொல்லிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் முடிச்சுட்டு அண்ட் தென் வி கோ ஃபார் அ ட்ரெக்கிங். ஸோ வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஈவினிங் வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போய் கொழுக்கு மலை வந்து சன்செட் ஷோ பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் டின்னரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டின்னருக்கு அப்புறம் ஒரு டிஜே, ஃபுல் நைட் டிஜே அண்ட் தென் நைட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே டென்ட்டெல்லாம் செப்பரேட்டாக இருக்குதுல்ல, 2 பேருக்கு ஒரு டென்ட், அந்த கணக்கில் வந்து எல்லாருக்குமே டென்ட். நைட்டு எல்லாமே ஃபுல் டிஜே நைட்டு தான். ஃபுல் டிஜேக்கு அப்புறம் ஃபுல் டென்ட் ஸ்டேக்கு அப்புறம் மார்னிங் 3 o'clock வேக்கப் காலுங்க. அந்த 3 o'clock எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லோரும் பிளாக் காஃபியோ டீ அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எகைன் ஆஃப் ரோடு வந்து ரைடு கூட்டிகிட்டு போவாங்க. ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எகைன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிட்வீன் இன்றைக்கி ஈவினிங் கூட வந்து ஸ்நாக்ஸு, குக்கீஸ் அந்த மாதிரி அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மார்னிங் ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் போயிட்டு ஆஃப் ரோடு ரைடு போனதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக முடியுது. அண்ட் தென் இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோ கயாக்கிங்கு, ஜிப் லைன் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதெல்லாம் அந்த பேக்கேஜுக்குள்ளே வராது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை தனியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற இந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் சொல்றாரு இந்த 2 ஃப்ரீயா இருக்குன்னு, அவர்தான் சொன்னார்ல. ஸோ திஸ் இஸ் தி டென்ட். சொன்ன மாதிரி இதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கேயும் அப்படிதான் இருக்க போகுது. நம்மளுக்கு எந்தெந்த டென்ட்டு? இது 2மா? 4 பேர் தூங்குறப்ப 4 பேர் வந்து 3 மணி டென்ட். சொல்லு கார்த்தி. டேய் ஷூ நனையுமேடா. கார்த்தி இல்ல இது. ஓ இதில் 4 ஷேரிங், 3 ஷேரிங், 2 ஷேரிங். ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஈவினிங் ஆக்சுவலி வெல்கம் ட்ரிங்க்கு அப்புறம் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் பிளானு. பட் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இப்போவே வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, மழை வருது. அதனால் காலையில் டெஃபினட்டாக அந்த கொழுக்கு மலைக்கு வந்து விட மாட்டாங்க, சன்ரைஸ் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் காலையில் ட்ரெக்கிங் போய்க்கோங்க. இப்போ எல்லோரும் அந்த ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் கொழுக்கு மலையில் போய் சன்செட் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஜீப்பெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பட் என்னோடய கேள்வி என்னென்னா, இங்கே சன்னே இல்லைங்க, எங்கெங்கே போய் சன்செட் பார்க்குறது? பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு அண்ட் தென் ரெய்னியாக தான் இருக்குது. என்ன ஆகும்னு தெரில. சரி வாங்க, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நீங்களும் விர்ச்சுவலாக அங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஆமாம், நீங்கள் பாருங்க, நாங்களும் என்னென்ன அவஸ்தைக்கு உள்ளாகிறோம், என்னென்ன வியூ பாயிண்டில் போய் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் வந்த வேனு. பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கான ஜீப் அங்கே ரெடியாக இருக்குது. பசங்க ரெடியாக இருக்காங்க, ஜீப்பும் ரெடியாக இருக்குது. ஸோ நண்பர்கள் வந்து என்னை பெரிய மனசு பண்ணி ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ ஐ எம் கோயிங் டு போர்ட். ஆறு பேர் வைப் மட்டும்தான் இங்கே உட்காந்து. ஸோ ஒரு ஜீப்புக்கு வந்து 6 members தான் அலௌடு. ஸோ பின்னாடி நம்ம பசங்க விஷ்ணு, ஹரிஷ், அந்த இவங்க வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேர் யாருன்னே தெரியாது ப்ரோ. ஸோ இவர் தான் நம்ம வந்து கொழுக்கு மலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ இட்ஸ் கோனா பி தி அட்வென்ச்சரஸ் ரைட் ஐ திங்க் ஸோ. ஏன்னா மழையும் வருது, சன்னும் இல்லை, சன்செட்டை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க.
அண்ட் இவர் தான் நம்ம டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போக போகிறாரு. ஹாய் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு வைப்பில் தான் இருக்காரு. முன்னாடி ஜீப்பில் போயிட்டாங்க. ஸோ வி ஹாவ் ஸ்டார்டட் அவர் ரைட் டு கொல்லுக்குமலை. பாருங்க, இதுவே ஸ்டார்டிங்ல ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்குமே ஃபுல் அட்ரஸ் பண்ணுமா இல்லை சும்மா ஊர் பேர் மட்டும் போட்டு? சும்மா ஒரு பேர் ஒரு மருந்து மரம். இந்த வண்டிக்கு வந்து 6 பேர் தான் வந்து பெர்மிஷன்னால. ஸோ இங்கே பாருங்க, நாங்கள் 3 பேர் மட்டும். இந்த அவர் டிரைவிங்கில் வந்து மறந்துட்டாங்க பசங்க. ரொம்ப சூப்பராக ஓட்டுறாரு. ஓட்டுறது அட்வென்ச்சரஸாக இருக்குது. மெதுவாக ஓட்டி சொல்லி சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பசங்க இன்னொரு வேனில் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. தலைவர் டிரைவிங்கில் மிரட்டுறாரு. அங்கே டிரைவிங்கில் மிரட்டுறாரு. நானும் விஷ்ணு ஹரிஷ். எனக்கு அந்த சைடு கேர்ள்ஸ் டீம் தான். என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஓகேடா, டேக் பண்ணிக்க. அவங்க எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். பட் இங்கே வந்து டிராஃபிக் ஏற்பட்டுருச்சு எங்களோட ஜீப் இங்கே நிற்கிறதுனால. டிரைவர் என்ன வராரு. வந்துட்டேன்.